இது உங்க தெரு சீரிஸ் எபிசோட் 7 வடபழனி. தைப்பூசம்னு சொல்றப்போ நம்ம கேமரா எப்படிங்க வடபழனி கோயில் பக்கம் திருப்பாம இருக்க முடியுமா? டி நகரோட அப்கமிங் எபிசோடான 4, 5, 6 நெக்ஸ்ட் வீக்ல போஸ்ட் ஆகும். ஒரே ஏரியாவை பேசிட்டு இருந்தா எப்படிங்க? அதுவும் இந்த ஸ்பெஷல் டேல ஒரு சின்ன சேஞ்ச் வேண்டாம். அதனாலதான் நம்ம சென்னையோட டிவோஷனல் ஹாட் ஏரியாவான வடபழனி ஸ்ட்ரீட்டை பத்தி பார்க்கலாமா? இப்ப நீங்க பாக்குற வடபழனி கோயில் ஒரு காலத்துல வெறும் ஓலை குடிசையில ஆரம்பிச்ச கோயில் தாங்க. 19th செஞ்சுரி மிகப்பெரிய முருகன் பக்தரான அண்ணா சுவாமி நாயக்கார் ஏதோ ஒரு காரணத்தினால பழனி கோயிலுக்கு தரிசனம் பண்ண முடியல. அந்த குறைய தீர்க்க இவர் ஒரு ஷெட் அமைச்சு அதுல முருகர் சிலை வச்சு வழிபட்டாரு. அவர் துணிச்சலா பண்ண அந்த ஒரு ஸ்டார்ட் தான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய வடபழனி முருகன் கோயில் டெம்பிள். அது என்ன பேர்? வட பழனி. அது ஒண்ணும் இல்லைங்க, நம்ம அண்ணா சுவாமி நாயக்கார் அடிக்கடி வயிற்று வலி காரணமா தன்னால பாத யாத்திரை தென் பழனிக்கு போக முடியலையாம். திண்டுக்கல்ல இருக்கிற தென் பழனிக்கு நேர் வடக்க நம்ம சென்னையோட இந்த இடம் இருக்குங்க. தென் பழனி மலை மேல இருக்கிற அதே சக்தியும் அதே எனர்ஜியும் அதே டிவனும் நம்ம இருக்கிற இடத்துலயே கிடைக்கணும்னு அண்ணா சுவாமி நாயக்கர் நினைச்சாரு. அதனாலதான் நம்ம இடத்துல இருந்து பார்க்கும்போது அந்த டைரக்ஷனான நார்த் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணுங்கிறதுக்காக வடனும் பழனி ஆண்டவரோட பெயரை சேர்த்து வட பழனின்னு பேர் வச்சாரு நம்ம அண்ணா சுவாமி நாயக்கார். இந்த கோயில் ஆறுபடை வீடு இல்லதாங்க, ஆனா நம்ம சென்னை மக்களுக்கு இது 7வது வீடு. இந்த வீட்டை கட்டினவர் யாருன்னு தெரியுமா? அது ஒண்ணும் இல்லைங்க, அண்ணா சுவாமி நாயக்காரோட சிஷ்யரான ரத்ன சுவாமி செட்டியார் தன்னோட பக்தர்களோட சேர்ந்து 1920 இந்த கோயில பிரம்மாண்டமா கட்டினார். இந்த கோவில்ல இருக்கிற முக்கியமான ஸ்பெஷாலிட்டியே அந்த கோபுரத்துல இருக்கிற 108 பரதநாட்டிய முத்திரைகள் செதுக்கி இருப்பாங்களாம். சென்னை 100 feet ஆர்காட் ரோட்டோட ஒரு டிவோஷனல் ஐகான் ரோட்னா அது நம்ம வடபழனி ஸ்ட்ரீட் தாங்க. இதே மாதிரி உங்க தெரு வரலாறு தெரிஞ்சுக்க நம்ம தெரு சீரிஸ் பேஜை யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. வணக்கம்.